ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீயே ஒலி. நம்ம இன்னைக்கு 2024 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். கூற்று: சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம்: இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 11th எத்திக்ஸில் இருக்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பற்றி பார்க்கலாம். இந்திய அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 340 படி தான் சொசைட்டி பேஸ்லேயும் எஜுகேஷன் பேஸ்லேயும் யார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படிங்கிறத அடையாளம் காணவும், அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைக்கிறதுக்கும் அதுக்கான கமிஷன் அமைக்கிறதுக்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு குடியரசுத் தலைவருக்கு சொல்கிற ஆர்டிக்கல் 340. இந்த பேஸ் பண்ணி 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கமிஷன் காக்கா கலேல்கர் ஆணையம். இதுதான் ஃபஸ்ட்டு பிசி கமிஷன். இது எப்போ ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜனவரி 29, 1953 ஏற்படுத்துகிறாங்க. காக்கா கலேல்கரோட இன்னும் 11 பேர் இந்த குழுவில் இருக்காங்க. இந்த குழுவோட அறிக்கையை அப்போ பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறாரு. செகண்ட் கமிஷன் தான் மண்டல் ஆணையம். மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தப்போ மண்டல் கமிஷன் போடுறாங்க 1979. இது செகண்ட் பிசி கமிஷன். இந்த கமிஷன் அப்போது செயலராக இருந்தவர் எஸ்எஸ் கில். இந்த கமிஷன் தான் அப்போ இருக்க இந்தியா ஃபுல்லாமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சொசைட்டி பேஸ்லேயும் எஜுகேஷன் பேஸ்லேயும் யார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக 11 காரணத்தை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு. 3743 கேஸ்ட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. மக்கள் தொகையில் 52% இருக்க பிசிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் 27% கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்காங்க. இதை எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 13, 1990 சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போது விபி சிங் தலைமையிலான அரசாங்கம் இருந்திருக்கு. அப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 27% இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு காரணமாக இருந்ததும் இந்த கமிஷன் தான். இது மூலமாக நிறைய பிசிஸ் கவர்மெண்ட் ஜாபில் வேலைவாய்ப்பு பெறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்போது நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் பார்க்கலாம். சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார்னு கொடுத்துருக்காங்க. 240 என்ன அப்படின்னா, ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம்னா யூனியன் டெரிட்டரியில் சில ஒழுங்குமுறைகளை விதிக்கிறதுக்கான அதிகாரம் தான் 240. நமக்கு கொடுத்துருக்க ஆர்டிக்கல் 340 படி தான் கமிஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும், கமிஷன் அமைக்க முடியும். அப்போது கூற்று தவறு. செகண்ட் பார்க்கலாம். இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிபி மண்டல் கமிஷன் 11 காரணங்களை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ காரணம் தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி.